கையிலையே மயிலை, மயிலையே கையிலை என்று ஆன்மீக அன்பர்களால் போற்றப்படும் வணங்கப்படும் கபாலீஸ்வரர் கோவில் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ளது. பிரம்மனின் ஆணவத்தை அடக்க அவரது கபாலங்களில் ஒன்றை, அதாவது தலைகளில் ஒன்றை சிவன் கிள்ளி எடுத்ததால் கபால ஈஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் கபாலீஸ்வரர் ஆனார். சிவன் கொடுத்த சாபத்தில் இருந்து விடுபட பார்வதி தேவி இங்கு வந்து மயிலாக உருப்பெற்று சிவனை வழிபட்டதால் திருமயிலை என்றும் அழைக்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற இத்தலத்தில் மூலவராக கபாலீஸ்வரரும் அம்பாளாக கற்பகாம்பாளும் வீற்றிருக்கிறார்கள். சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சிவன் கோவிலில் நடைபெறும் 63 திருவிழா மிகவும் புகழ் பெற்றது. இந்த வருடம் இத்திருவிழா இன்று மார்ச் 30 நடைபெற இருக்கிறது. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கும் கோவிலை சுற்றியுள்ள இடங்கள் மற்றும் இந்த கோவிலுக்கு வெளிப்புறமாக அமைந்துள்ள 4 மாட வீதிகள் பக்தர்கள் வெள்ளத்தில் திக்குமுக்காடும் இங்குள்ள கட்டிடங்களுக்கே மூச்சு திணறும் அளவுக்கு மக்கள் வெள்ளம், பக்தர்கள் வெள்ளம் நிறைந்து காணப்படும். வழக்கமாக இந்த திருவிழாக்கு வரும் பக்தர்கள் சென்னை முழுக்க இருந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மயிலாப்பூரில் குவிந்து விடுவார்கள். மாலை 5 மணியிலிருந்தே பக்தர்கள் வருகை அதிகரிக்க தொடங்கிவிடும். இத்திருவிழாவிற்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மயிலாப்பூர் கச்சேரி சாலையைத்தான் பயன்படுத்துவார்கள். அந்த வழியாகத்தான் அதிகப்படியாக பக்தர்கள் வருவார்கள். ஆனால் இப்பொழுது அங்கே மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அந்த வழியாக வருவது மிகுந்த சிரமமான ஒன்று. ஆகவே கோவில் நிர்வாகம் தகுந்த ஏற்பாடுகளை செய்து மாற்று வழியில் வருவதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வேண்டும் என்று பக்தர்கள் விரும்புகிறார்கள்.